என் அருமை நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வரலாறும் பக்தியும் நிறைந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சும்மா பேருக்கு அயோத்தி கிடையாது, நிஜமான அயோத்திய தமிழ்நாட்டில் பார்க்க போறோம். சேலம் மாவட்டத்தில் இருக்க அயோத்தியப்பட்டினம் கோதண்டராமர் கோவில் தான் அது. ராமர் இங்க தங்கி பூஜை செஞ்சதா சொல்லப்படுற இந்த 1000 வருட பழமையான கோயிலின் வரலாறை நாம இப்ப பார்க்கலாம். இந்த கோவிலின் மூலவர் கோதண்டராமர் நின்ற கோலத்தில் மிக கம்பீரமாக அருள்பாலிக்கிறார். ராமர் தனது வில்லையும் அம்பையும் ஏந்தியிருக்கும் கோலத்தினால் தான் இந்த சிறப்பு பெயர். கருவறை சுவர்கள்ல பல்லவர் கால கல்வெட்டுகள் இருக்கிறதால இதோட வரலாறு 1000 வருஷத்துக்கு முந்தையதுன்னு உறுதி செய்யப்படுது. அந்த கால சிற்ப கலைஞர்களின் கைவண்ணத்தை நம்மால் இன்றும் உணர முடியுது. இந்த கோயில்ல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. மற்ற கோயில்கள்ல ஆஞ்சநேயர் ராமர் எதிரில் இருப்பார். ஆனா இங்கோ ராமர் சந்நிதிக்கு பக்கத்திலேயே ஆஞ்சநேயர் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான கதை இருக்கு. இங்கேயே ராமர் தங்கி பூஜை செய்ததால இந்த இடத்துக்கு அயோத்தியா பட்டணம் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த மண்ணில் இன்றளவும் ராமரோட சக்தி இருக்கிறத நம்மளால உணர முடியுது. ஒரு விசேஷமான அமைதியை தேடி வர பக்தர்களுக்கு இந்த கோதண்டராமர் கோவில் ஒரு வரப்பிரசாதம். நீங்களும் குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணி ராமரின் அருளை பெற்று செல்லலாம். இந்த அயோத்தியா பட்டினம் நம்ம தமிழ்நாட்டின் ஒரு பொக்கிஷம். நம்ம வரலாறும் பக்தியும் எவ்வளவு ஆழமானதுன்னு இந்த கோவில் நமக்கு திரும்பவும் உணர்த்துது. நீங்க சேலம் வந்தா கண்டிப்பா இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு விசிட் பண்ணுங்க. உங்க அனுபவத்தை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.